குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் அந்த நாள். திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு, அந்த நாள். இந்த டைட்டிலை வந்து நீங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த டைட்டில் தான் வந்து இந்த படத்துக்கு வச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் புதுசாக ஒரு படம் எடுக்கும்போது எதுக்கு பழைய டைட்டில் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த டைட்டில் ஃபேமஸ் ஆகி அந்த படம் ஹிட் ஆனதுனால இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு நினச்சி வச்சாங்களாங்கிறதும் தெரியல. இந்த படத்தோட புதுமுக இயக்குனர் விவி கதிரேசன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. படத்தோட கதாநாயகன் வந்து புதுமுக கதாநாயகன் ஆரியன் ஷியாமு. அப்புறம் கதாநாயகி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் 2 பேர் புதுசு தான். லீமா பாலு, அப்புறம் ராஜ்குமார் நடிச்சிருக்காரு, இமான் அண்ணாச்சி நடிச்சிருக்காங்க, மற்றும் ஒரு சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் தான் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கதாநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர், ஏற்கனவே 2-3 படம் எடுத்து ஹிட்டு கொடுத்த மாதிரி காமிக்கிறாங்க. அவர் என்ன படம் எடுத்தாருங்கிறத டீட்டெயிலாக சொல்லலை படத்தில். கதை டிஸ்கஷன் பண்ணணும், அடுத்த படத்துக்கு கதை டிஸ்கஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 லேடி அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு ஜென்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர், டிரைவரை கூப்பிட்டுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஒரு பங்களாவுக்கு போறாங்க. ஈசிஆர் பாண்டிச்சேரி ரோடு, அந்த திருவான்மையூர் தாண்டி போறாங்க. போனவங்க அங்கே போய் டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹீரோ வந்து ஒரு கதை ஒன்று சொல்றாரு. ஒரு அமானுஷ்யம், பில்லி சூனியம், ஏவலை பத்தி ஒரு கதை ஒன்று சொல்றாரு. அதை வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போர்டுல வந்து ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. ஏதோ ஆவியை கூப்பிட்ற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடணும்னா அதுக்குள்ள இவங்க மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்குள்ள இருந்து இவங்களால தப்பிச்சு வெளியில போக முடியல. இவங்க வெளியில தப்பிச்சு போறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தாங்க, அப்படி அந்த வீட்டுல என்ன மாதிரியான அமானுஷ்ய விஷயங்கள்லாம் இருந்துச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த அந்த நாள் திரைப்படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நடிச்சவங்க எல்லாருமே நல்லா ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்கிறாங்க, கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இமான் அண்ணாச்சியோட சின்ன சின்ன காமெடி நல்லா இருக்கு. படத்தோட பின்னணி செய்யும் பாடல்களும் நல்லா இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போற மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, படம் வந்து ஒரு குழப்பமாவே போகுது. அதாவது குழப்பம்னா சின்ன குழப்பம் இருந்தா பரவாயில்ல, இது ஏதோ பெரிய குழப்பம். என்னதான் சொல்ல வர்றாங்க, சீக்கிரம் சொல்லணும்ல ஒரு விஷயத்த. ரொம்ப நேரம் வந்து அந்த விஷயத்தையே திருப்பி 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 ஷார்ட்டெல்லாம் ரிப்பீட்டா போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து எல்லாத்தையுமே ரிவீல் பண்றாரு இயக்குனர். இந்த விஷயம் எதுக்கு நடந்துச்சு, அந்த விஷயம் எதுக்கு நடந்துச்சு, இது இப்படி வந்துச்சு, இது இப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கிளியரா சொன்னா கூட கடைசியா நம்ம கேட்கும்போது வந்து இப்ப அந்த படத்தை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னதான் சொல்ல வந்தார் இயக்குனர் அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவா இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோல என்ன ரிவ்யூ போடுறேன், அந்த நாள் படத்தோட திரை விமர்சன வீடியோ போறேன்னா அந்த நாள் படத்தை பத்தி மட்டும் தானே நான் பேசணும். அதை விட்டுப்பட்டு சம்பந்தமே இல்லாம வேற வேற விஷயங்கள் பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும், போர் அடிச்சிரும், இல்லைன்னா கடுப்பாயிருவீங்களா? அந்த மாதிரிதான் இருக்கு. கிளைமேக்ஸ் முடியும் போது கடைசியா என்ன சொல்ல வந்தார் இயக்குனர் அப்படிங்கிற அந்த குழப்பத்தோட படம் முடியுது. ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாள் திரைப்படம் ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிடவும் முடியாது, ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம சொல்லிடவும் முடியாது. பரவாயில்ல, ஒரு நல்ல முயற்சி. நான் பண்ண இந்த வீடியோ அந்த நாள் படத்தோட திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.